வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கரையற்றவர்கள். 2 பேதுரு 3:14 நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோടെ அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோടെ காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாய் பிழையில்லாதவர்களாய் சமாதானத்தோടെ கர்த்தருடைய சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்கிறார். நாம் கரையற்றவர்களாய் வாழ்ந்து தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.